ஆயுப்புல 2 கையும் தூக்குறாங்க, ரெண்டு கையும் தூக்குறாங்க. எனக்கு 2 கையிலையும் ஆசீர்வாதம். பரவாயில்ல, கர்த்தர் உங்களை நினைத்திருக்க நிச்சயமா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் சம்பளம் வாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேலை பார்க்காட்டி சம்பளம் தர மாட்டாங்களா? தரவே மாட்டாங்க. ஒருவேளை நான் போய் கட்டாயப்படுத்தி சம்பளம் கேட்கிறேன், அடம் பிடிச்சு சம்பளம் கேட்கிறேன், என்ன பண்ணுவாங்க? வேலை தேவை கன்னத்துல அடியை போட்டு என்ன செஞ்சுறாங்க? ரைட். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறதுல ஆண்டவருக்கு பிரியம்தான். ஆனா 2 காரியங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க செய்யணும். எத்தனை காரியங்கள் செய்யணும் பாப்பாங்களா? 2 காரியம். எத்தனை காரியம் செய்யணும்? 2 காரியம் செய்யணும். ரொம்ப கவனிக்கணும். ரொம்ப கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். முதல் காரியம், இஸ்ரேல் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரேல் குடும்பத்தை. இந்த இஸ்ரேல் குடும்பம் தான் யாருடா? கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பத்தை. யாருடைய குடும்பத்தை? அப்ப நீங்க எப்படிப்பட்ட குடும்பமா மாறணும்? ஆராதிக்கிற குடும்பமா மாறணும். இங்க வந்து பாட்டு பாடுறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றது என்னது? ஆராதனைக்கு சமம். அதுதான் ஆராதனை. அப்ப நீங்க இங்க பாட்டு பாட இங்க வந்து உற்சாகமா என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இதை யார் பாக்குறாங்க? ஆமா, பாஸ்டர் வந்து பிரதிபலனை கொடுக்க முடியாது. இத பாக்குற கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? பிரதிபலனை கொடுப்பார். அவர் ஆராதனையில மகிமைப்பட்டுக்கு போயிட மாட்டாரு. அவர் உங்களுக்கு வேண்டிய பிரதிபலனை கொடுப்பார். எப்பொழுது கொடுப்பாரு? ஆண்டவரை ஆராதிக்கணும், உற்சாகத்தோட என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்கணும். ஆண்டவர் விரும்புறாரு, என் பிள்ளைங்க என் முழு மனதோடு என்கிட்ட என்ன செய்யணுமா? ஆராதிக்கணும். இப்ப உலகத்தின் ஒரு உறவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கிறார். இதுல யாருக்கு முக்கியத்துவம்? சொல்லவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அப்ப ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நேத்து என்ன செஞ்சிருக்கணும்? பிரேயர் நடந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இல்ல, நீங்க மாறிக்கொள்ளணும். அதுக்காக நான் சொல்றேன். கடந்த நாட்கள்ல என்னுடைய சகோதரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷம் வச்சிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய மகளுக்கு என்னது? முதல் வளைகாப்பு விழா, வளைகாப்பு வச்சிருந்தாங்க. இப்ப நான் ஒரு பக்கம் மாமா, என்ன மாமா? ஆமா, அந்த நாய் மாமா ஒரு பக்கம் இருக்கட்டும். உறவு கூட பிறந்த ஒரு சகோதரி செய்ய வேண்டிய கடமைகளும் ஒரு பக்கம் இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. விசேஷத்துக்கு போகல. இப்ப அவங்க எப்படி இருப்பாங்க என் மேல? ஆனா எங்க அப்பா என்ன எப்படி இருப்பாரு? என்னை படைத்தவர். என் மகன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? எனக்கு கொடுக்கிறான். என்னுடைய ஆராதனைக்கு கொடுக்கிறான். என்ன பொறுத்த அளவுக்கு 10 இடம் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். நேற்றைய பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னா, 3 மணிக்கு கதவு சாத்தி படுத்த பையன் என்ன செய்யல? எந்திரிக்கவே இல்லை. அந்த நபருடைய வயசு எவ்வளவு? வெறும் 22 தான். நைட்டு 10 மணிக்கு ஆளை கண்ணு கதவு தட்டி பாக்குறாங்க, ஆளு காலி. இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. இதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப இதுல வந்து என் அக்கா வந்து எனக்கு உதவி செய்வாங்களா? என் உறவுகள்லாம் வந்து சொந்த பந்தம்லாம் வந்து உதவி செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. அதே போல எனக்கு வேண்டிய பலன சுகத்தை யார் தான் கொடுக்க முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை யார் தான் மாற்ற முடியும்? இயேசுதான் மாற்ற முடியும். இயேசுதான் என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். இயேசுதான் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அப்ப அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளண்டா அவரை ஆராதிக்கிறதுக்கு நீங்கள் நானும் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கணும்.
நான் வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பு அப்படின்னு நான் சொல்லலை. நீங்க நினைச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. நீங்களும் நல்ல என்னை விட குரல் வளம் வாய்ந்தவர்கள், நல்லா பேசக்கூடியவர்கள், நிறைய திறமை உள்ளவர்கள். நீங்க என்ன செய்யணும், இங்க முழு மனதோடைய கடந்த நாட்கள்ல சொன்னாங்க, ஒரு இடத்துல சொல்றாங்க, பாஸ்டர் வயிற்றுல இருந்து பேசுறாரு. எங்க இருந்து பேசுறாரு? எங்க இருந்து அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்க இருந்து வருது? உள்ள அடி வயிற்றில் இருந்து வருது. அப்ப அதை நான் ஏற்கனவே சொன்னேன், என்னை விட நீங்க திறமை உள்ளவர்கள், நல்லா பேசக்கூடியவர்கள். அப்ப இங்க நல்லா என்ன செய்யணும்? சத்தமா வினோதரணி என்ன செய்யணும்? பாட்டு பாடும்போது சத்தமா பாடணும். இப்ப சத்தமா நீங்க பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அவர் கேட்டதுக்கு அம்மன் போயிட மாட்டாரு. உங்களுக்கு வேண்டிய விடுதலை இயேசு கொடுப்பார். எப்பொழுது? ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் காரியம், ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல. இனி வருகிற நாட்டுல ஆராதனைக்கு என்ன கொடுக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். கெடா கஞ்சிங்க நல்லா தான் இருக்கும், நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடலாம். அதை விட எது முக்கியம்? கெடா கஞ்சி குடிச்சு நான் பிரஷர் ஏறி சாகுறத விட என்ன செய்யலாம்? இருக்கிற பழைய கஞ்சியை குடிச்சிட்டு நான் கர்த்தரை ஆராதிச்சு நல்ல பலனோட வாழ்ந்துன்னு அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முதல் காரியம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது காரியம், மேலே ஆண்டவர் சொல்றாரு, கீழே என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற, சொல்லுங்க, பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டா நீங்க இரண்டாவது இன்னொரு காரியம் செய்யணும். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு விஐபி உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறாரு. அந்த விஐபி விட்டுட்டு வேற ஒரு வேலை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படிங்க இருக்கும்? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். யாரு உங்களை தேடி வந்திருக்கிறாங்க? எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மகிமைப்படும்படி. ஆனா நீங்க ஆண்டவருடைய ஆராதனை விட்டுட்டு என்ன பண்ணலாம்? என்ன செய்றீங்க? நீங்க எப்படி இருந்தாலும் நான் ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு பிரதிபலன் நான் கொடுக்க மாட்டேன், முடியாது. சரிங்க, நானும் உங்களை போல ஒரு நபர் தான். சரிங்களா? அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க உண்மையிலே ஆண்டவர் சொன்னீங்கன்னா நான் பிரதிபலன் என்ன செய்ய போறதில்ல, கொடுக்க போறதில்ல. இத பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, உங்களையும் உங்களுடைய பிள்ளைங்களையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராம். ஆண்டவருக்கு பயந்து நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா, யார்? உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராம், ஆசீர்வதித்து பெருக செய்வாராம். அல்லேலூயா. எப்பொழுது? அவர் வெயிட் பண்ணிக்கே இருக்கிறாருங்க. எனக்கு வேலை இருக்கு, இருங்க பாத்திரத்தை கழுவிட்டு இருங்க, துணியை துவைச்சு போட்டு வந்துறேன். இருங்க, கரிய அடுப்புல வச்சிருக்கேன், கொஞ்சம் மசால் மட்டும் போட்டு வந்துறேன். அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க. 12 மணிக்கு பிரேயரா? நான் 12:30 போல வரேன். இப்போ வீட்டுக்கு வந்த விஐபி என்ன நினைப்பாரு? எனக்கே என்ன இல்ல, எனக்கே கணம் இல்ல, எனக்கே என்ன இல்ல. இப்ப நீங்க எக்ஸாம்ல எடுத்துக்காட்டு சொல்றேனே, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உட்கார மட்டும் வச்சுட்டு தண்ணி கொடுக்கல, ஒரு டீ கொடுக்கல, ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கல, உங்களோட நேரம் செலவழிச்சு பேசல, வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு அடுத்த அவங்க வேலையை பார்த்துக்க இருக்காங்க, மணிக்கணக்கில் பார்த்துக்க இருக்காங்க. எப்படி இருப்பீங்க? அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான். ஆனா மன்னிப்பார், மாற்று கருத்துல நம்ம மனம் திரும்பும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியத்தை செய்யணும். யாருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகுதான். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இன்னொரு என்ன செய்யலாம் தெரியல, கவனிக்கணும். நீங்க திரும்ப நீ எதுக்கு திரும்ப கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன கூடுது? ஆயுசு நாட்கள் கூடுது. அல்லேலூயா. நல்ல ஆயுசோட நல்ல பலத்தோட வாழணும், ஆசீர்வாதத்தோட வாழந்தா நம்ம என்ன செய்யணும்? யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். எப்படிங்க பயப்படுறது? சாப்பிடுறதுங்க. அப்புறம் வேதவசனம் சொல்லுது தீமையை வெறுக்கணுமா? என்ன செய்யணுமா? தீமையான காரியங்களை வெறுக்கணும். தீமையான காரியங்களை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அதே போல நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னதான், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகி கொள்ளுங்க. நாள்பட குழந்தை எப்படி என்ன செய்யும்? வளரும். ஆனா நீங்களும் வளரணும். எதுல வளரணும்? ஆண்டவருக்கு பயப்படுறதுல வளரணும். ஆண்டவர் அறிகிற அறிவுல என்ன செய்யணும்? ஆமா.